Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்துல எப்படி நம்மளுடைய படிப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த வேலைவாய்ப்பு அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். நம்ம என்னெல்லாம் வந்து படிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பதிவு பண்ணி வைக்கிறோம். இது பதிவு பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 2023 வந்து 12th வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 12th முடிச்ச கையோட என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை வச்சு இந்த வேலை வாய்ப்பு பயிற்சி துறையில வந்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சீனியாரிட்டி படி உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ஸோ இது ரிலேட்டடா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். எப்படி புதுசா வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிகிரி மார்க்லாம் வந்து எப்படி வந்து அதில் வந்து நம்ம சப்மிட் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா tnvelaivaaipu.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மொபைல் போன் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட வந்து சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நீங்க சிஸ்டத்துல கூட வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு அவசியம் கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துல நீங்க வந்து பதிவு பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் நீங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதுக்கு வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கறத இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம். நீங்க 8th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 8th அந்த ஒரு படிப்பை வந்து இதுல வந்து பதிவு பண்ணலாம். உங்களுக்கு நல்லா வந்து டிரைவிங் தெரியுது அப்படின்னா நீங்க டிரைவிங் கூட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கூட இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. உங்களுக்கு டெய்லரிங் தெரியுது அப்படின்னா டெய்லரிங் கோர்ஸை கூட இந்த இடத்துல நீங்க வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எப்படி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த இடத்துல நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கறதுல கண்டிப்பா நீங்க வந்து கவனமா வந்து படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த இணையதளத்துல வந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யணும் அப்படிங்கிற சொல்றாங்க. தவறான விவரங்களை நீங்க வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. சோ அதனால கொஞ்சம் கவனமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா, இது எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூ ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டடா எஜுகேஷன் டேட்டா பேஸ்ல உங்க நேம் வந்து எப்படி இருக்கோ அது போல வந்து கொடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் மற்ற ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு வேற மாதிரி நேம் வந்து இருக்கலாம். பட் உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல வந்து நேம் வந்து எப்படி இருக்கோ அந்த நேமை கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுங்க. நேம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜெண்டர் வந்து இந்த இடத்துல மேலா ஃபீமேல்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்களுடைய ஜெண்டர் வந்து மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. இமெயில் ஐடி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்ல அப்படின்னா விட்டுருங்க. யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல யூசர் ஐடி வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி எப்படி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேர் போட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க பேர் வந்து ஸ்மால் லெட்டர்ல வச்சு ஏதாச்சும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா, அந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் நேம் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்றேன். இப்படி கிரியேட் பண்ண உடனே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா, செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறோம், அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு வரும். நீங்க மறுபடியும் வேற யூசர் நேம் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லும். சரிங்களா, இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கிற மாதிரி பாருங்க, மற்ற லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாச்சும் ஒரு நம்பர் இந்த மாதிரி ஒரு 8 கேரக்டர்ல நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் சப்போஸ் வந்து ஃபர்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஃபேவரட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுடைய கலர்ஸை நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து இந்த இடத்துல கேட்கறாங்க. ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாதர் நேம் வந்து கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்க 10th மார்க் ஷீட்ல வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கும் அதே போல கொடுங்க. அட்ரஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சு நீங்க வந்து வைக்க போறீங்களா, இல்ல ரேஷன் கார்டு வைக்க போறீங்களா, ஓட்டர் ஐடி வைக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஆதார் கார்டு அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ன என்ட்ரி பண்ணீங்களோ அதே மாதிரி சேமா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரும் கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க. ஏன்னா மொபைல் நம்பர் வச்சு தான் ஃபர்தரா உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபர்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மொபைல வச்சு ஈஸியா வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்து பாருங்க ப்ரொஃபைல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும். ஃபாதர் நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
மதர் நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேனுவலா உங்களுடைய அம்மா பேர் வந்து ஃபில் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துரும். ஜெண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். மேரேஜல் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்க வந்து மேரேஜ் ஆயிருக்கீங்களா இல்ல அன்மேரிடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சிங்கிள்னா சிங்கிள் கொடுங்க, இல்ல வந்து மேரிட்னா மேரிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன ரிலீஜியனோ அந்த ரிலீஜியன் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ஐடி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த கம்யூனிட்டியை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல போடுங்க. போட்ட உடனே உங்களுக்கு வந்து நீங்க எந்த கம்யூனிட்டில இருந்து வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கான கேஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வரும். சரிங்களா? அதை கரெக்டா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். இசேவையில நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா டிஎன் செமிகாலன் போட்டு அந்த நம்பர் வரும். அதை கரெக்டா நீங்க கொடுங்க. அந்த அந்த இசேவையில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய சர்டிபிகேட் யாரு வந்து டிஜிட்டலா சைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. டெப்டி தாசில்தார் பண்ணிருக்காங்கன்னா டெப்டி தாசில்தார்னு போட்டுக்கோங்க. இல்ல வந்து தாசில்தாரே உங்களுக்கு வந்து சைன் பண்ணிருக்காங்கன்னா தாசில்தார் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. இல்ல வந்து உங்களுக்கு சப் கலெக்டர்னா சப் கலெக்டர் அப்படிங்கிற நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சோ நீங்க வந்து அந்த சர்டிபிகேட்ல கீழே வந்து டிஜிட்டலா சைன் பண்ணிருக்கிறது யாரு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ரூரலா அர்பனான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க ரூரலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கிராமப்புறம் அர்த்தம். அர்பன்னா வந்து பாத்தீங்கன்னா நகரப்புறம் அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுடைய லொகேஷன் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்க ரேஷன் கார்டு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டா அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க வந்து சேலத்துல இருக்கீங்க அப்படின்னா சேலத்துல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கு வந்து எந்த தாலுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த தாலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலுக்கால எந்த லோக்கல் பாடியில நீங்க இருக்கீங்களோ, கார்பரேஷன்ல இருக்கீங்கன்னா கார்பரேஷன் கொடுங்க, இல்ல முனிசிபாலிட்டியில இருக்கீங்கன்னா முனிசிபாலிட்டின்னு கொடுங்க, டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன் இருக்குது. இதுல நீங்க எந்த இடத்துக்கு உட்பட்டு வரீங்களோ அதை கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து யூனியன்ல வந்து நீங்க எந்த வில்லேஜ்ல வரீங்களோ அந்த வில்லேஜை கரெக்டா அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வில்லேஜ் நேம், பின்கோடு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு அன்எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா அன்அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல கவனமா கரெக்டா நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நம்ம ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா எடிட்டோ கரெக்ஷனோ பண்ண முடியாது. மற்றபடி இதுக்கு நம்ம பர்சனல் டீடைல்ஸும் கான்டாக்ட் டீடைல்ஸுங்கிற இடத்துல நம்ம எடிட்டோ கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து குவாலிஃபிகேஷன் டீடைல் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. நீங்க 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு போர்டு நீங்க வந்து எஸ்எஸ்எல்சி வந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்சீங்களா, மெட்ரிகுலேஷன்ல படிச்சீங்களா, இல்ல வந்து சிபிஎஸ்சில படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் போர்டா தான் இருப்போம் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் போர்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய எந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த பாசிங்கான இயர் வந்து கொடுங்க. இது எல்லாமே 10th மார்க் ஷீட்ல கரெக்டா இருக்கும். அது போல பார்த்து நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து கரெக்ஷன் எடிட்டோ வந்து பண்ண முடியாது. சரிங்களா? இயர் ஆஃப் பாசிங்கிற இடத்துல அந்த இயரை கொடுங்க. எந்த மீடியம், நீங்க தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, 500 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குது. அந்த மார்க் கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை பர்சன்டேஜ்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளேட் ஆகி வந்துடும். சரிங்களா? அதை பார்த்து நீங்க கரெக்டா கவனமா வந்து போடுங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட 10th மார்க் ஷீட்கான சர்டிபிகேட் நம்பர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதை மட்டும் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து எஸ்எஸ்எல்சி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அதாவது வந்து 10th மார்க் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 12th முடிச்சிருப்போம் அப்படிங்கறதுனால ஹெச்எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த போர்டுமே வந்து எப்பயும் போல வழக்கம் போல நம்ம 12th மார்க் ஷீட்டை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதுல எப்படி இருக்கோ அதே போல இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. போர்டு அப்படிங்கிற இடத்துல ஸ்டேட் போர்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த இயர்ல வந்து பாஸ் பண்ணி வெளியில வந்தீங்களோ அந்த இயரை கரெக்டா அந்த இடத்துல கொடுங்க. மீடியம் அப்படிங்கிற இடத்துல தமிழ்ல படிச்சீங்கன்னா தமிழ் மீடியம் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க. உங்களுடைய டோட்டல் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த மார்க்கை கரெக்டா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட்ஸ் நம்பர் வந்து கேட்கறாங்க. உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட் இருக்குன்னா ஒரு சர்டிபிகேட் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். இல்ல நீங்க வந்து அரியர் வச்சு பாஸ் பண்ணி வெளியில வந்திருக்கீங்க அப்படின்னா 2 சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கும். அந்த 2 சர்டிபிகேட்கான மார்க் ஷீட் நம்பருமே இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் நம்பர் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எந்த குரூப்ல நீங்க வந்து 11th 12th படிச்சீங்களோ அந்த குரூப் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்னா ஃபர்ஸ்ட் குரூப் கொடுங்க, செகண்ட் குரூப்னா செகண்ட் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்ககிட்ட எத்தனை குவாலிஃபிகேஷன் உங்க கையில இருக்கோ அது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துல ஒன்ஸ் உங்களுடைய பேரு, உங்க அட்ரஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க.
நீங்க எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பிரிண்ட் ஐடி கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஐடி கார்டு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். 10th ஐடி கார்டு ஐடென்டி கார்டு தான் வரும். ஸோ அதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்து ஆட் ஆயிரும். உங்களுடைய 10th, உங்களுடைய 12th, உங்களுடைய கிராஜுவேட், நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டிப்ளமோக்கான டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஸ்கில் டீடைல்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்கில் ட்ரைனிங் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கோர்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். சரிங்களா? இதை வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுலயே உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த இயர்ல வந்து உங்களுக்கு ரெனியூவல் வந்து பண்ணணுங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து அதை பார்த்து நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணி நீங்க மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ரெனியூவல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 2023ல இப்போ அப்ளை 24 அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 26ல 27ல உங்களுக்கு ரெனியூவல் டேட் வந்து வரும். அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெனியூவல் நீங்க தான் வந்து லாகின் பண்ணி பண்ணணும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை கண்டிப்பா பத்திரமா ஒரு டைரியில வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டத்துல நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஓஎஸ் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நீங்க எப்பயுமே வந்து மேனுவலா எழுத்து வடிவில் எழுதி வைக்கிறது என்னைக்குமே வந்து நல்லதான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படின்னு போட்டு யூசர் நேம் வந்து உங்களுடைய ஐடி, பாஸ்வேர்டு உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு சேவ் பண்ணி ஒரு டைரியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் சென்று நம்ம வியூ பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் அந்த டைரியை நம்ம புரட்டி பார்க்கும்போது இந்த டேட்ல நம்ம வந்து பதிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த ஐடி கார்டை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்ககிட்ட வந்து பிரிண்டர் இருக்கு அப்படின்னு நீங்க டேரக்டா பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட பிரிண்ட் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடிஎஃப் கூட சேவ் பண்ணி உங்களோட மொபைல் கேலரியில சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளே வந்து பண்றது. இதுக்காக நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்ககிட்ட அலைஞ்சு நீங்க வந்து கொடுக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. சரியான முறையில நீங்களே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு சரியான ஒரு ஸ்டெப்பை நீங்க யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எது ரிலேட்டடா வீடியோ கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது ரிலேட்டடா வீடியோவை நான் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.